மக்களே 232வது எபிசோடுக்குள்ள போயிரலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல யாரை காட்டுறாங்கன்னா நருட்டோ, ஷிகமாரு, டெங்கி தான் காட்டுறாங்க. பார்த்தா டெங்கிக்கு புது மிஷன் கொடுத்துருக்கான் நருட்டோ. லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு வந்து நீ ஒரு பப்பட்டை வந்து டெலிவரி பண்ண போகணும்டா, அதான்டா உன்னோட மிஷன் சொல்றான். டெங்கி ஓகேன்னு சொல்றான். ரீசர்ச்சுக்கு வந்து இந்த பப்பட்டை யூஸ் பண்ண போறோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா, கட்டாட்ஸ்கி வந்து அவனோட ரிசர்ச் வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டான். இந்த விஷயத்தை வந்து லேண்ட் ஆஃப் வாட்டருக்கு கொடுக்கணும், உதவி பண்ணணும்னு நினைக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. 3 பப்பட்டை இங்க இருந்து கொடுக்க போறோம், அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இது ஒரு பீரங் மிஷன் சொல்றான். பீரங் மிஷன் சொல்லி டெங்கி மிரண்டுட்டான். ஃபுல்லி ஆட்டோமேட்டடா, அதனால யாருனாலும் திருட வரலாம். அதனால டெங்கி உன்னோட டீமை கூட்டு போய் இது நல்லபடியா முடிச்சிட்டுவான்னு சொல்றான் ஷிகமாரு. பார்த்தா டெங்கி சந்தோஷமா கிளம்புறான், அந்த மிஷன் நல்லபடியா நம்ம முடிக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து யோபே மென்டலியே தான் கட்டுறாங்க. பர்கர் ஷாப்ல உட்காந்துருக்காங்க. பார்த்தா அவன ஒரு மாதிரி சோகமா இருக்கானுங்க. அவனுக்கு ஆப்போசிட்ல தான் பார்ட்டி டீம் உட்காந்துருக்காங்க. ஏன்டா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனுக்கு கேட்கறானுங்க. எப்ப பார்த்தாலும் எங்களுக்கு வந்து சி ரேங்க் மிஷன் தான் கொடுக்குறாங்க, அதுக்கு மேல போன டி ரேங்க் மிஷனை கொடுத்துருந்தாங்க. கஷ்டமான மிஷன் ஒண்ணு கூட தரமாட்டுக்காங்கடா, அதான்டா வருத்தமாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க. உடனே பட்ட சொல்றான், டே அதுக்கு என்னடா செய்ய, எல்லா மிஷன்லயும் மாஸ்க் கட்டினா அதுக்கு டீம் 7 தான்டா கரெக்டா இருக்கும், எங்களுக்கு தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சொன்னின்னு கூட அவளை நீலாம் பேசுற பத்தியா சொல்லிட்டு யோகி கேட்கறான். பார்த்தா பர்ட்டோவே செதறிட்டான். கவலைப்படாதீங்க, லார்ட் 7 கூப்பிட்டு ஒரு மிஷன் கொடுக்கறனா கண்டிப்பா இம்பார்ட்டன்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் மீட்ஸ்கி. அதைத்தான் நானும் நினைக்கிறேன்னு சொல்றானுங்க ரெண்டு பேரும். பார்த்தா டெங்கி வேகமா சந்தோஷமா ஓடி வரான். என்னடா மிஷன் கொடுத்துட்டாங்களடா, என்ன மிஷன்டா கொடுத்தாங்க, இந்த வட்டி பூனை பிடிக்கணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இவாபே. இல்லடா இந்த வட்டி பீராங் மிஷன் சொல்றான். பீராங் மிஷனான்னு சொல்லிட்டு தலை தொங்குதாங்க. சடனா பார்த்தா ஷாக் ஆகுறாங்க, பீராங் மிஷனான்னு சொல்லிட்டு. உடனே அதை பார்த்து டீம் 7 சந்தோஷப்படுறாங்க. சரி இந்த வட்டியாச்சும் நல்லா பண்ணட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தா அது பிறகு பீரங் மிஷனோட டீடைல கேட்க கட்டாட்ஸ் கிட்ட போயிட்டாங்க. அவனும் எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். டோட்டோ ஐலண்ட் ஒரு ஐலண்ட் இருக்கு, லேண்ட் ஆஃப் வாட்டர்ல தான் இருக்கு. அங்க நிறைய இண்டஸ்ட்ரி கிரியேட் பண்ண நினைக்கிறாங்க, அங்க வந்து தங்க எடுக்க நினைக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல கல்ல எல்லாமே உடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அந்த ஒரு மக்களுக்கு. அதனாலதான் அதை ஈஸியாக்குறதுக்காண்டி நம்ம இங்க இருந்து சில பப்பட்டை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதான் அந்த பப்பட்டு சொல்லிட்டு காட்டுறான். பார்த்தா எல்லாமே சின்ன சின்னதா இருக்கு, இது எல்லாமே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் சொல்றான். பார்த்தா டெங்கி பார்த்துட்டு சந்தோஷப்படுறான். இது உண்மையிலே சூப்பரா இருக்கு, இதெல்லாம் பேசுவான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். கட்டாட்ஸ்கி சொல்றான், நீ இங்க இருந்து அந்த ஐலாண்டுக்கு இதை தூக்கிட்டு போனோன்னு சில அட்ஜஸ்ட் பண்ண அங்க பண்ண வேண்டியது இருக்கு, டெஸ்ட் ரன் பண்ணி பார்க்கணும்னு சொல்றான். எதுக்கு நான் போனோம்னு சொல்லி டெங்கி கேட்டுக்கிட்டு இருக்கான். டே உண்மையை சொல்ல போனோம்னா இந்த ரிசர்ச் வந்து நல்லபடியா தான் போயிருக்கு, ஆனா நல்ல டேட்டா அனாலிசிஸ்ல நான் பண்ணியே முடிக்கல, இதுக்கு என்ன மாதிரி மெயின்டெனன்ஸ் வரும்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா ஃபேவர் நீ பண்ணி கூட சொல்லிட்டு இருக்கா கட்டாட்ஸ்கி. உன்னை இவா போய் சொல்லிட்டு இருக்கா, எங்க மாஸ்டர் பத்தி எதுக்கு கவலைப்படுங்க, எங்க கேப்டன் வேற லெவல் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு. உன்னை கட்டாட்ஸ்கி சொல்றான், நான் வேணுக்குனே தான் உங்களை வர வைக்கும் பிளான் பண்ணேன், ஏன்னா உங்களால தான் இதெல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இதை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன், அதுக்கு உங்களுக்கு 200 பேஜ் உள்ள புக் இருக்கு, அதை நீங்க படிச்சு முடியும்னு சொல்றான். 200 பேஜ் உள்ள புக்கான்னு சொல்லிட்டு மிரளுதானுங்க அவனுக்கு. அந்த பப்பட்டை பத்தி ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்கான். பார்த்தா அதுல உள்ள டேட்டா எல்லாத்தையும் வந்து டெங்கிட்ட கொடுக்குறான். ஒன்னு சந்தோஷப்பட்டு டெங்கி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு ரிமோட் கொடுக்கான். பார்த்தா அது கேமிங் ரிமோட் மாதிரியே இருக்கு. இங்க அந்த ரிமோட்டை வச்சு ஆப்ரேட் பண்ணி பாக்குறான். பார்த்தா எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறான். பார்த்தா சூப்பரா மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மிஷனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாம ஒரு கேள்வி கேட்க போறான், கேட்கலாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். கேளுன்னு சொல்றான் கட்டாட்ஸ்கி. இந்த பப்பட்டை கிரியேட் பண்ணா அவ்வளவு கஷ்டமாவா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா எல்லாமே கஷ்டமா தான் இருந்துச்சுன்னு சொல்லியிருக்கான் கட்டாட்ஸ்கி. ஏகப்பட்டனா செஞ்சேன், எல்லாமே ஃபெயிலியரா தான் போச்சு, ஆனா ஒவ்வொரு ஃபெயிலியர்ல இருந்து ஒரு புதுமை எனக்கு கண்டுபிடிச்சுக்கிட்டே இருந்தேன், சக்சஸ் ஆவறது என்னோட முழு நோக்கம் சொல்லிட்டு இருக்கான். நல்லா கம்ப்ளீட் பண்ணி நல்லபடியா நான் முடிச்சிட்டேன், இது நல்லபடியா எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்ஸ்கி. உங்களை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த மிஷனை ஒன்னாலதான் ஹேண்டில் பண்ண முடியும், அதனாலதான் வேணே ஒன்னே கூப்பிட்டேன். சுன்னின் எக்ஸாம்ல உன்னோட ஆட்டத்தை பார்த்தேன், சயின்டிபிக் இன்ஸ்டிடியூட்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுல நான் முடிவு எடுத்துட்டேன், நீ தான் இந்த மிஷன்ல கரெக்டா இருப்பேன்னு சொல்லிட்டு. டீம் 7 நல்லா ஹேண்டில் பண்ணும், இந்த மிஷனை நல்லபடியா முடிப்பேன் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் கட்டாட்ஸ்கி. டீமோட நீ தான் அது கரெக்டா இருப்ப, நல்லபடியா போயிட்டோன்னு சொல்றான் கட்டாட்ஸ்கி. ரொம்ப நன்றின்னு சொல்றான் டெங்கி. அப்புறம் பார்த்தா அவனுக்கு அந்த கேஜெட்ஸை மாத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டானுங்க. பார்த்தா சின்னதா மாறிடுச்சு. இன்னைக்கு தாண்டா நம்மளுக்கு ஒரு ஒருத்தான மிஷன் கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இவாபே ஆமான்னு சொல்றானுங்க, சந்தோஷப்படுறாங்க. டெங்கி இன்னும் அந்த கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி என்னமோ தான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டேப்லெட் மாதிரி ஒன்று வச்சிருக்கான். என்னடா நீ தூங்கவே இல்லையா மிஷன் நினைச்சுன்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க. ஆமான்னு சொல்றான் அவனும். ஃபர்ஸ்ட் மிஷன் பெரிய மிஷன் சந்தோஷத்துல தூங்காம இருந்துட்டேன்னு பேசிக்கிட்டு இருக்கானு அவனுங்க. என்னடா இவாபே நீனுமே தூங்கி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா மெட்டல்லி. அதுக்கப்புறம் பார்த்தா ட்ரெயினே வந்துருச்சு. பார்த்தா சந்தோஷமா ஏறி கிளம்பி போய்கிட்டு இருக்கான மிஷனை நோக்கி. டோட்டோ ஐலாண்ட்ல வந்து டெலிவரி பண்றது அவங்களோட வேலை. பார்த்தா ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல மூலியமா போறாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா கப்பல் மூலியமா போறாங்க. பார்த்தா டெங்கி இருந்தாலும் அவனோட கேஜெட்ஸ் யூஸ் பண்ணி இன்னும் படிச்சுட்டே தான் இருக்கா, என்னென்னலாம் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த கப்பல்ல நோக்கி வேகமா போய்கிட்டு இருக்காங்க. எங்கடா போறீங்க, இந்த கோல்டன் மவுண்டனுக்கு தான் நீங்க போறீங்கன்னு சொல்லி கேட்கறாரு அவரு. உடனே ஆமா இதை நாங்க ஒன்னு டெலிவரி பண்ண போறோம்னு சொல்லிட்டு இருக்கா இவாபே. டெங்கி வாய மூடுறான், டே இதெல்லாம் டாப் சீக்ரெட்டா, இதெல்லாம் வெளியே சொல்லவே கூட சொல்லிட்டு இருக்காம. ஃபுல்லி ஆட்டோமேட்டட் பப்பட்டா, இது யார்ட்டே சொல்லாதுன்னு கத்துறான். டே நீ தாண்டா சொல்ல, நான் சொல்லலன்னு சொல்லிட்டு டெங்கியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டு இருக்காரு, அங்க இருக்க கோல்டை யாராலுமே தோண்டவே முடியல, அதனாலதான் நிறைய மக்கள் எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க போலுக்கு, நானும் அதுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. இதான் அந்த தங்க மலைன்னு சொல்றாரு. பார்த்து அப்படி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்த நோக்கி தான் நம்ம போறோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் டெங்கி கொஞ்சம் பயமா தான் இருக்கு, என்ன எடுத்தோடனே பீரங் மிஷன் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா ஒரு வழி அவனுக்கு அங்க போய் லேண்ட் ஆயிட்டானுங்க. பார்த்தா அங்க ஒருத்தர் இருக்காரு, அவர் பேர் உனாமி. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இங்க நான் தான் வந்து சீஃப் ஹெட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர். இவன் பேர் இவாபே, இவன் பேர் மெட்டல்லி, என்னோட பேர் டெங்கி காமினோரிமோன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மிஷனுக்கு நான் தான் கேப்டன் சொல்றான். கேப்டனான்னு சொல்லிட்டு முழிக்கிறேன் உனானிமோ. இன்னும் நல்லா ஹேண்டில் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கறாங்க அவங்க. ஒன்னு இவாபே டென்ஷன் ஆகிறான். டே கோவப்படான்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி.
நீங்க எல்லா மிஷன் நாங்க ஈஸியா முடிச்சிருவோம், இதுக்கெல்லாம் யோசிக்க ஒன்னும் தேவையில்ல சொல்லிருக்கான் டெங்கி. சரி வாங்க நான் உங்களை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு அவரு. உன்னையும் பாக்கான் டெங்கி, நான் யாருன்னு காட்டணும், என்னை ஒரு மதிக்கும்படி ஷினோபியை நான் மாறணும்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கான் டெங்கி. பார்த்தா அவர் கூட்டு போய்கிட்டே இருக்காரு. பார்த்தா வேற லெவலா போய்கிட்டு இருக்காங்க அவங்க. மொத்த மலை மேல அவங்க ஏறணும் பார்த்தா அவர் காமிச்சிட்டு போயிட்டாரு. பார்த்தா இவாபேன் டெங்கி வேகமா வராங்க. பார்த்தா டெங்கியால் நடக்கவே முடியல. பார்த்தா அவ்வளவு வெயிட்டா இருக்கு போலுக்குது. டெங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போமான்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க. பார்த்தா அவனுக்கு அசால்ட்டா சக்கரமலையும் நடக்கானுங்க. இவனுக்கு அந்த அளவுக்கு சக்கரவே இல்ல. உடனே பார்த்தா பொருளை இறக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. உடனே அவர் கேட்காரு, நீங்க உண்மையிலே ஷினோபி தானான்னு சொல்லி கேட்கிறாரு அவரு. என்னை மன்னிச்சிருக்கேன்னு சொல்றான் டெங்கி. ஏன்னா சொல்லுங்க நான் வேணா தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் தூக்க பாக்குறாரு. பார்த்தா இழுக்க கூட முடியல. பார்த்தா அவ்வளவு வெயிட்டா இருந்திருக்கு. அவங்கள பார்த்தே மிரண்டார் அவர், என்னடா இப்படி இருக்கானு சொல்லிட்டு. ஒரு வழியா மேலே வந்துட்டாங்க. வந்து ரொம்ப நன்றி சீஃப்னு சொல்லிட்டு இருக்கான். இன்னொருத்த உள்ள இருந்து நாளைக்கு பாப்போம்னு சொல்லிட்டு அவனுங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்து இந்த 3 பேரும் உள்ள கூட்டு போறாங்க. அவங்க இங்க எத்தனை ஷிஃப்ட் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. மொத்தம் 2 ஷிஃப்ட் போய்கிட்டு இருக்கு. 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அப்படியே அந்த சுரங்கத்துக்குள்ள அப்படியே கூட்டு போறாங்க அவங்க. பார்த்தா நிறைய மக்கள் அங்கதான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீஃப் சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வந்துருச்சு, இனிமேல் நீங்க நிறைய கஷ்டம்லாம் பட தேவையில்ல, இதை நீங்க பாருங்கன்னு சொல்றாரு அவரு. உடனே பார்த்தா டெங்கி இந்த பப்பட்டை இறக்குதான். புதுசான அந்த லேட்டஸ்டான டெக்னாலஜி லேண்ட் ஆஃப் ஃபயர் வந்து ரெடி பண்ணி கூட்டு வந்திருக்கோம். இது இனிமேல் டேஞ்சர்ஸ்லாம் கிடையாது, ஆனா டேஞ்சர்ஸான ஒர்க் பண்ணி இது ஈஸியா பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டு டெங்கி அவனோட பப்பட்டை இறக்குதாம. பார்த்தா அனல் வேகத்துல ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தா சுத்தி பார்க்க கோல்டு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா பார்த்தா கோல்டு இருக்க இடத்த டிடெக்ட் பண்ணுதுங்க. பார்த்தா கல்ல அப்படியே உடச்சு எரிஞ்சிட்டு கோல்டே தூக்கிட்டு வெளியே வந்துட்டு இந்த பப்பட்ஸ். பார்த்தா அதை கொண்டு வெளியே வந்து கொடுக்கு. பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுற, இது ஒர்த்தா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு 2 பேர் மட்டும் பாக்குறானுங்க, இதை நம்ம தூக்கிடலாமான்னு சொல்லிட்டு பிளான் பண்றானுங்க. அவனுங்க யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். கவலைப்படாதீங்க, நான் எல்லா ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணிட்டு போயிருவேன், அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான் சொல்றான் டெங்கி. கேப்டன் முள்ள வேற லெவலான அவர் ஈக்குவலுக்கு யாருமே கிடையாது சொல்லியிருக்கான் இவாபே. பார்த்தா அதை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. பார்த்தா ஏகப்பட்ட பொருள் உடையுது, அதை ஈஸியா அவங்க ரிப்ளேஸ்மெண்ட் பண்றாங்க. எப்படி ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணணும், எப்படி வந்து டீஆக்டிவேட் பண்ணணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தா ஒரு 2 பேர் நின்னானுங்க. பார்த்தா ஒளிஞ்சு நின்னுக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. என்னன்னே தெரியல, கல்லுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மூட்டையை வந்து ஒளிச்சு வச்சிருக்கானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெங்கி எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா செட் பண்ணி முடிச்சிட்டான். இனிமேல் டெஸ்ட் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்கடா எக்ஸிகியூஷன் பார்ட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. பார்த்தா அங்க இருந்து தோண்ட கிளம்புறாங்க. அதுக்குள்ள பார்த்தா 2 பேர் வந்தானுங்கல்ல, அவனுக்கு சடனா வரானுங்க. அங்க உள்ள சீஃப் கழுத்திலே கத்தி வைக்கிறானுங்க அவனுங்க. நீங்க என்னடா பண்ணீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. டே நாங்க திருடனடா, இந்த தங்கத்தை எடுக்கதாண்டா இங்க வேலைக்கே வந்த மாதிரி நாங்க நடிச்சுக்கிட்டு இருந்தோம் சொல்றானுங்க அவனுங்க. ஒளிச்சு அந்த தங்கத்தை மட்டும் எடுத்துட்டானுங்க. எங்களோட சான்ஸ் நாங்க கிளம்பிட்டு நேரம் வந்துருச்சுன்னு சொல்றானுங்க. பார்த்தா அங்க உள்ள தங்கத்தை மட்டும் திருடிட்டு கழுத்துல கத்தி வச்சு வேகமா போறானுங்க. பார்த்தா மெட்டலி சடனா டென்ஷன்டா. பார்த்தா அனல் வேகத்துல வாரான். பார்த்தா சீஃபை பிடிச்சி மெட்டலி தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருக்கானு அவனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா இவாபே அவனோட எரிச்சல போலான்னு பாக்குறான். அவனை டெங்கி சொல்றான், இதுவே சுரங்கண்டா, இது மூடிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை இருந்தா, அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா இருக்குன்னு சொல்றான். சடனா பார்த்து இந்த வில்ல வெளியே போறான். வெளியே போன கதவே லாக் ஆயிருச்சு. சடனா பார்த்தா கதவை முன்னோடனே ஷாக் ஆகுறானுங்க. முன்னோரு என்னாச்சுன்னு சொல்லிட்டு இது வந்து ஆட்டோமேட்டிக் வந்து க்ளோஸ்ட் ஆயிரும். இங்க இருந்து யார் தங்கத்தை திருடிட்டு போறாங்களோ அதுக்கப்புறம் லாக் ஆயிரும் சொல்லிட்டு இருக்காங்க உள்ள சீஃப். அப்ப இது திறக்க முடியாதான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அவங்க. யாராச்சும் வெளியே இருந்து வந்து திறந்தா மட்டும் தான் முடியும், இனிமேல் நாளைக்கு தான் இது திறக்கும்னு சொல்றாங்க. சொன்னோடனே ஷாக் ஆயிட்டானுங்க அவனுங்க. ஆட்டோமேட்டிக்கா எல்லா வெண்டியுமே லாக் ஆகுது. என்ன நடக்குன்னு அவங்களுக்கு புரியல. இந்த இடமே சீல் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பண்ணனே தெரியல. சடனா டெங்கி ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லிட்டு சடனா டெங்கி அங்க உள்ள மேப்பை பாக்குறா. ஏதாச்சும் ஒரு வழியா போக முடியுமான்னு சொல்லிட்டு அப்படியே கூர்ந்து பார்த்துட்டே வரான். பார்த்து ஒரு ஓப்பனிங் இருக்கு. இந்த ஓப்பனிங் மூலியம் போனா அழகா வெளியே போயிடலாம்னு சொல்லிட்டு பார்த்து அந்த பப்பட்டை தூக்கிட்டு போறான். பார்த்து அந்த இடத்துல எங்க ஓட்ட இருக்க மாதிரி காமிச்சிச்சோ அங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எங்க கேப்டன் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு மெட்டலி சொல்லிட்டு இருக்கான். உண்மையிலே ஒருத்தன் சொல்றாரு அவரும். படனா பார்த்து டெங்கியும் பிளான போடுறான். பப்பட்டை யூஸ் பண்ணி அதெல்லாம் உடச்சு எரிதான். ஆட்டோமேட்டிக்கா தோண்டி வெளியே வந்துட்டானுங்க. சூப்பரா யூஸ் பண்றானுங்க அந்த பப்பட்டை. வெளியே வந்தாச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷமா வராங்க அவங்க. இங்கே இருங்க, இதை நாங்க காப்பாத்தி கொண்டு வரோம். ஒரு தங்கமும் இங்க இருந்து மிஸ் ஆகான்னு சொல்லிட்டு இருக்காங்க அவனுங்க. கோல்டு எங்க இருக்குன்னு டிடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான் டெங்கி. சடனா வந்து அந்த பப்பா டிடெக்ட் பண்ணுது. பார்த்தா அவனை தேடி வேகமா போறாங்க. பார்த்தா அவனை அங்க இருந்து கப்பல்ல தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. அதான் ஃபாஸ்ட் போட்ல அங்க இருந்து தப்பிக்கலான்னு சொல்லிட்டு அடனா பார்த்து தப்பிக்க போறவனுங்க என்ன செய்யறானுங்க, வாட்டர் ஸ்டைல் ஜுட்ஸு போட்டானுங்க. இவனுக்கு நிஞ்சாவான்னு சொல்லிட்டு மிரண்டாங்க இந்த 3 பேரும். அதுக்குள்ள பார்த்தா இவன் என்ன செய்யறான், மட்வால் ஜுட்ஸோ போட்டுட்டு தான். பார்த்தா தண்ணி அப்படி ஈஸியா தப்பிச்சு போகுது. பார்த்தா பப்பட்டே செதறிடுச்சு. சடனா பார்த்தா டெங்கி பக்கத்துல போறான். இது உடஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு மெட்டலி கேட்கறான். அதெல்லாம் உடையட கவலைப்படாத சொல்லிட்டு இருக்காங்க. அவனுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. பார்த்தா அந்த வாட்டர் ஸ்டைல் அப்படி பறக்க ஆரம்பிச்சுட்டு பார்த்தா அவனுங்க தப்பிச்சு போய்கிட்டே இருக்கானுங்க. கட்டடிச்சு சொன்னதான் டெங்கி ஞாபகம் வருது. இதை நீங்க வந்து எதனாலுமே யூஸ் பண்ணலாம், வாய்ஸ் மூலியமா என்னனாலும் பண்ணலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சடனா பார்த்தா அட்டாக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்றாங்க. கொக்கி மாதிரி போட்டு அந்த கப்பலை லாக் பண்றாங்க. பார்த்தா அப்படி வெளியே இழுத்து கொண்டு வந்துட்டானுங்க. அதை பார்த்தா அங்க இருந்து தப்பிக்க ட்ரை பண்றானுங்க. பார்த்தா முடியவே இல்ல. பார்த்தா எர்ஷல் ஜுட்ஸோ போட்டா இவாபே. பார்த்தா அவன் கையில வச்சுட்டு கம்பியை சுத்திக்கிட்டு வீசுறான். பார்த்தா அந்த கப்பல் மேல போட்டு கப்பலை வெடிச்சிருச்சு. ஒரு வழி அந்த 2 பேரும் வெளியே பிடிச்சி இழுத்துட்டாங்க. பார்த்தா இருந்தாலும் அவனை தங்கத்தை எடுத்து தப்பிக்கலான்னு பாக்குறாங்க. பார்த்தா மெட்டலி மாசா வரான். டை ஜுட்ஸோ போட்டு நொறுக்கி எரியுதான் அவனை. அதுக்கப்புறம் பார்த்தா இவாபே இறங்கிட்டான். பார்த்தா டை ஜுட்ஸோ போட்டு அடியில் நடிக்கிறானுங்க. மெட்டலி நொறுக்கி எரிஞ்சிட்டான். பார்த்தா தங்கத்தை ஒரு வழியா காப்பாத்திட்டாங்க அவங்க. பார்த்தா எடுத்துட்டு அம்புட்டையும் வந்து அவங்கள்ட்ட வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. முதல்ல முன்னாடி வந்து தப்பா நடந்ததுக்கு நீ மன்னிச்சிருங்க, உங்களை பார்க்கல சின்ன பையமா இருந்துச்சு, அதனாலதான் இப்படிதான் பண்ணன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார்னு சொல்லிட்டு டெங்கி உன்னையோ போய் சொல்றான். எங்க கேப்டன் அண்டர்ஸ்டிமேட் பண்ணாதீங்க, எங்க டீம் தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான டீம், அது லீவ் வில்லேஜ்ல நாங்க தான் மாசம் சொல்லிட்டு இவாபே. இவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்க கிட்டன் லீவ் வில்லேஜ்ல இருந்து சில ரீசர்ச்சர்ஸ் கூட்டு வந்திருக்கோம்
சொல்லிட்டு வரானுங்க ஒரு 2 பேரு. பார்த்தா ஹிடன் லீஃப் வில்லேஜ் ஆளுகளும் அங்க வந்துட்டாங்க. உன்னோட ஃபர்ஸ்ட் மிஷன் பீராங் மிஷன் நீ வேற லெவலா பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கானே அவனோட டீமுக்குள்ளே. ஆமா அந்த பப்பட்டை வச்சு நீ என்னெல்லாமோ பண்ணிடா, அது எப்படிடா பண்ணன்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க. டே நான் அங்க இருந்து வரல, மொத்தமா ரீசர்ச் பண்ணிட்டு தான் வந்துகிட்டு இருந்தேன், அது மூலியமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன், நான் நினைச்சபடி எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுன்னு சொல்லியிருக்கான் டெங்கி. ஃபர்ஸ்ட் பீராங் மிஷனை நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க அவங்க. உடனே டெங்கி சொல்லிட்டு இருக்கான், டே நான் இனிமேல் ரீசர்ச் டீம்ல சேர போறேன், நம்ம நினைச்ச அளவுக்கு வேற லெவலா பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கான் டெங்கி. பார்த்தா அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மரம் சதுக்கி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை மறந்துங்க. See you, bye.